இந்த வீடியோவில் மிக முக்கியமான டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். சுதந்திர போராட்ட பத்திரிகைகள், அந்த பத்திரிகைகளினுடைய ஆசிரியர்களை நம்ம ஷார்ட்கட்டோடு நம்ம பார்க்க போகிறோம். காந்திஜி அவங்களுடைய பத்திரிகை யங் இந்தியா. காந்திஜியை நம்ம காந்தி தாத்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தாத்தானாலே ஓல்டு, ஆனால் அவருடைய பத்திரிகை பேர் யங் இந்தியா. ஓல்டு. அவருடைய பத்திரிகை யங் இந்தியா. அதனால் காந்திஜியினுடைய பத்திரிகை யங் இந்தியா. அன்னி பெசன்ட் லண்டனில் பிறந்தாங்க. அவங்க இந்தியாவுக்கு, தமிழகத்துக்கு நிறைய சேவைகள் செஞ்சாங்க. அவங்க பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டாங்க. அதனால் அன்னி பெசன்ட் லண்டனில் பிறந்திருந்தாலும் இந்தியாவுக்கு அந்த இந்தியாவையே நியூ இந்தியாவாக மாற்ற நினச்சாங்க. அதனால் நம்ம நியூ இந்தியா, அது அன்னி பெசன்டோடைய பத்திரிகை அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியா விஜயா, இது எல்லாமே பாரதியாரினுடைய பத்திரிகைகள். பாரதியார் ஆசிரியராக இருந்த பத்திரிகைகள். இந்தியா விஜயா, பாரதியார். யா யா யா, அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கேசரி மராட்டா, பாலகங்காதர திலகர். திலகர்னு சொன்னாலே நம்ம திலகம், அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். திலகர், திலகம். திலகம் நெற்றியில் இடக்கூடிய திலகம். அது எப்போவுமே குங்குமத்தால் இடுவோம். அதனால் குங்குமப்பூ கலரில் நம்ம செஞ்ச கேசரி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். குங்குமப்பூ கலரில் செஞ்ச கேசரி. திலகர், கேசரி, மராட்டா. கேசரின்னு சொன்னாலே மராட்டா ஆட்டோமேட்டிக்கலி ஞாபகம் வந்துடுற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். கேசரி, மராட்டா, திலகர். நேஷ்னல் ஹெரால்டு, ஜவஹர்லால் நேரு. இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அப்போது அந்த நேஷ்னல் ஃபுல்லாகவே ஜவஹர்லால் நேரு தெரியாத ஆளே கிடையாது. இப்போ ஜவஹர்லால் நேரு அப்படின்னாலே நேஷ்னல் ஹெரால்டு. மோதிலால் நேரு, இண்டிபெண்ட். அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? நேரு. அந்த நேருவினுடைய தந்தை தான் மோதிலால் நேரு. இப்போ இண்டிபெண்டன்ட்னாலே சுதந்திரம் என்று பொருள். அதனால் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரினுடைய அப்பா. இப்போ இண்டிபெண்டன்ட் மோதிலால் நேரு. பெங்காலி, சுரேந்திரநாத் பானர்ஜி. பானர்ஜி, பானர்ஜி, அதை நம்ம பானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குளிர்பானங்கள். குளிர்பானங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் குளிர்பானங்கள் எல்லாமே உடம்புக்கு கேடானது. அதெல்லாம் நம்ம குடித்தோன்னா நம்ம சீக்கிரம் இறந்துருவோம். இப்போ நம்ம காலி ஆயிடுவோம். பானம், பானர்ஜி, பானம், பெங்காலி, காலி ஆயிடுவோம். பெங்காலி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தி ஹிந்து, சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர், இந்த ரெண்டு நேமே ஒரு ஹிந்து நேம் தான். அதனால் தி ஹிந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அல் ஹிலால், அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத், போ இல், அபுல், அதில் உள்ள பூ நம்ம எடுத்துட்டோன்னா அல் அப்படி வந்துடுச்சு. அப்போ அல் ஹிலால். அல் ஹிலால், அபுல் கலாம் ஆசாத். நவசக்தி தேசபக்தன், திருவிக்க. இப்போ திரு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு மதிப்பிற்குரிய அப்படிங்கிற ஒரு பொருளை தருது. முன்னாடி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற பேரை தான் பிற்காலத்தில் திருவரங்கம் அப்படின்னு மாற்றினாங்க. இந்த நேமை மாற்றினாங்க. ஸ்ரீ அப்படிங்கிறது வடமொழி, அதை திருன்னு மாற்றினாங்க. ஒரு நவசக்தி பக்தி அதனால் மாற்றினாங்க. அதாவது அந்த திரு அப்படிங்கிற தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக அந்த வடமொழியை ஸ்ரீயை எடுத்துட்டு திரு அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்போ திருவிக்கா அவங்களுடைய பத்திரிகை சக்தி தேசபக்தன். அதாவது நம்ம தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக, பக்தன் அந்த தமிழ் மீது கொண்ட பற்று, பக்தி, அதன் காரணமாக மாற்றினாங்க. அதனால் நவசக்தி தேசபக்தன், திருவிக்க, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஞானபானு, சுப்பிரமணிய சிவா. இந்த சிவாவை எடுத்துக்கோங்க, ஞானத்தை எடுத்துக்கோங்க. சிவஞானம், மாப்போ சிவஞானம் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே தமிழில் நம்ம படிச்சிருப்போம். மாப்போசி, சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். மாப்போ சிவஞானம், சிவஞானம். சுப்பிரமணிய சிவா, ஞான பானு, ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாலபாரதி, வ.வே.சு. ஐயர். இந்த எழுத்தை பாருங்கள், அவருடைய இனிஷியல் வ.வே.சு. ஐயர் அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே 2 ஐயர் ஏற்கனவே பார்த்தோம். சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து, அதை நம்ம பார்த்தோம். இது வ.வே.சு. ஐயர். வ.வே.சு அப்படி தனித்தனியாக இருக்குது.
குழந்தைங்கனாலே எப்போவுமே எழுத்துக்களை வந்து தனித்தனியாக தான் படிப்பாங்க, அவங்களால சேர்த்து படிக்க முடியாது. அதனால் ஒத்த எழுத்தாக தான் அவங்களால ஆரம்பத்தில் படிக்க முடியும். பால அப்படின்னா பாலகன் அப்படிங்கிற பொருளை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாலனா பாலகன். இப்போ பாலகனாக இருக்கும்போது, நம்ம யங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளால் எழுத்துக்களை சீக்கிரம் வாசிக்க முடியும். வா, வே, சு அப்படின்னு தனித்தனியாக தான் நம்மளால் வாசிக்க முடியும். அப்படியே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வா, வே, சு ஐயர், பால பாரதி. அன்னிபெசன்ட், காமன்வெல்த். அன்னிபெசன்ட் அம்மையார் ஏற்கனவே வச்ச அதே ஷார்ட்கட்லேருந்தே நம்ம வரலாம். அன்னிபெசன்ட் அம்மையார் நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை ஆரம்பித்தார். அதே அன்னிபெசன்ட் அம்மையார் காமன்வெல்த் அப்படிங்கிற வார பத்திரிகையும் தொடங்கினார். இது வந்து காமன்வெல்த் வந்து வார பத்திரிகை. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து இங்கே எல்லாருக்குமே ஒரு காமனான ஆள். அவர் லண்டனில் பிறந்திருந்தாலும் இந்தியாவுக்காக பல சேவைகள் செய்தார். காமனான ஆள், அதனால் காமன்வெல்த். அது அன்னிபெசன்ட் அம்மையாரினுடைய வார பத்திரிகை. அவ்வளோதான்.